கத்தோலிக்க திருச்சபையில் நாம் விவிலியம் மற்றும் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் மரபு, நம்முடைய விசுவாச தந்தையர்கள் கொடுத்த செய்திகள், பாடங்கள், அவர்கள் எழுதி வைத்தவை, இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு இந்த அன்னை மரியாவுடைய விண்ணேற்பை நாம் இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம். அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடு விண்ணகத்திற்கு எடுத்து சொல்லப்பட்டார். இது நம்முடைய விசுவாசம். 1950 ஆண்டில் அப்போதைய பாப்பரசர் 12ஆம் பத்திநாதர் விசுவாச கோட்பாடாக இதை அறிவித்தார். அன்னை மரியாவை குறித்து 4 விசுவாச கோட்பாடுகள் தாயார் திரு அவை கொடுக்கிறது தானே. என்னென்ன விசுவாச கோட்பாடுகள்? முதல்ல அன்னை மரியாள் கடவுளின் தாய் அப்படிங்கிற, இறைவனுடைய தாய். இரண்டாவது, அன்னை மரியாள் முப்பொழுதும் கன்னியானவள். மூன்றாவது, அன்னை மரியாள் அமல உற்பவி. கடைசியாக அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து செல்ல பெற்றார். இயேசுடைய விண்ணேற்றத்துக்கும் நம்முடைய தாய் மரியாவுடைய விண்ணேற்றத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இயேசு தன்னுடைய இறை வல்லமையினால் அவர் விண்ணகம் சென்றார். நம்முடைய தாய் கடவுளுடைய வல்லமையினால் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆங்கிலத்தில் இயேசுடைய அந்த விண்ணேற்றத்தை அசென்ஷன் என்று சொல்வார்கள். அன்னை மரியா விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை அசம்ஷன் என்று சொல்வார்கள். அப்போ இது சற்று வித்தியாசமா இருக்குதே, இது நடந்திருக்குமா? பைபிள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோவான் நற்செய்தியாளர் கடைசியா பைபிளை அவருடைய நற்செய்தியை முடிக்கும் போது இப்படி முடிப்பார்: விவிலியத்தில் சொல்லப்படாத இன்னும் ஏராளமான கருத்துக்கள் இயேசு செய்தவை இருக்கின்றன, அவைகளை எழுதினால் இந்த உலகமே கொள்ளாது அப்படின்னு சொல்லுவார். எனவே அப்போ அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து சொல்லப்பட்டது ரொம்ப புதிய ஒரு நிகழ்வா அப்படின்னு நிச்சயமாக கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே 2 பேர் கடவுளால் விண்ணகத்திற்கு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். யாரெல்லாம்? ஏனோக்கு, அதே போல இறைவாக்கினர் எலியா. நெருப்பு குதிரையில அவர் எடுத்துக் கொள்ளப்படுவார். இந்த அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு குறித்து ஒரு 2 விஷயம் மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, இயேசுடைய 12 அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய இறப்பை குறித்து, ஒரு சிலருடைய இறப்பை குறித்து விவிலியத்தில் பார்க்கிறோம். ஆனா எல்லா இயேசுடைய சீடர்களுடைய இறப்பை குறித்து நமக்கு மரபு வழியாக செய்திகள் இருக்கின்றன. இயேசுடைய 12 சீடர்கள்ல 3 பேருடைய உடலின் மீது, அவர்களுடைய இறந்த உடல் மீது ஆலயங்களை கட்டி எழுப்பினார்கள். யார் யாருடைய இதெல்லாம் சொல்லுங்க. முதலாவதாக யாக்கோபு, இரண்டாவதாக பேதுரு பவுல், மூன்றாவதாக நம்முடைய இந்திய தாய் திருநாட்டில் இருக்கக்கூடிய சந்தோம் சர்ச் புனித தோமையாருடைய, இந்த 3 பேருடைய இறந்த உடலின் மீது அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஆலயம் கட்டினார்கள். ஆனா மாதாவுடைய இறந்த உடலில் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஒரு ஆலயம் இதுவரைக்கும் கட்டப்பட்டதே இல்லை. அது மட்டுமல்லாமல் மாதாவுடைய இறப்பை குறித்தோ அல்லது அதை குறித்த எந்த ஒரு செய்தியும் மரபு வழியாக கூட நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. காரணம், அன்னை மரியாள் அவர் விண்ணகத்திற்கு கடவுளால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இரண்டாவதாக புனித பெனவந்தூர் சொல்லுவார், 15ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் சொல்லுவார், கடவுளுடைய அற்புதமான ஆலயமாகிய அன்னை மரியாள் அவருடைய உடல் இந்த உலகத்திலே மண்ணோடு மண்ணாக புழுக்களால் அரிக்கப்பட கடவுள் அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். எப்படி அனுமதித்திருப்பார் அப்படின்னு சொல்லி முடிப்பார். 1991ஆம் ஆண்டு மருத்துவ உலகில் ஃபீட்டல் மைக்ரோ ஹிமரிசம் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உட்பிரிவு, மருத்துவ பிரிவு ஆரம்பிச்சாங்க. அதனுடைய படிப்பு, அதை பற்றி ஆராய்ச்சிகள் இன்னும் போயிட்டு இருக்குது. எதை பற்றி அப்படின்னா, ஒரு தாயுடைய உடலில் ஒரு குழந்தை உருவாகின்ற போது
அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் இடையில் உறவு பாலமாக இருப்பது எனது தொப்புள் கொடி. இது தொப்புள் கொடியானது அந்த தாயுடைய உடலிலிருந்தும் குழந்தையுடைய உடலிலிருந்தும் அணுக்கள் செல்கள் புறப்பட்டு அவைகள் இணைந்து ஒரு உறவு பரிமாற்றத்தை இந்த தாயுடைய உடலிலிருந்து தேவையான குழந்தைக்கு தேவையான எல்லா சத்து பொருட்களும் இந்த குழந்தையின் உடலில் இருந்து கழிவுகள் ஏராளமான பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன. இதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த தாயுடைய உடலில் இருந்து ஒரு சில அணுக்கள் இந்த குழந்தையின் உடல்ல போய் தங்கியிருக்கு. அதே போல குழந்தையின் உடலில் இருந்து ஒரு சில அணுக்கள் தாயின் உடம்புல போய் தங்கியிருக்கு. நம்ம உடம்புக்குள்ளால எப்பவுமே இன்னொரு அணு வந்தது அப்படின்னா, இன்னொரு செல் வந்தது அப்படின்னா நம்ம உடம்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது, அப்படிதானே? ஆனா இது தாயுடைய உடம்பிலிருந்து செல்கள் கடத்தப்படுகின்ற போது அந்த குழந்தையினுடைய உடல் ஒருபோதும் மறுப்பதில்லை, ஏற்றுக்கொள். எந்த தாய்க்கும் எந்த ஒரு குழந்தைக்கும். அப்போ இயேசுடைய உடலுக்கும் அன்னை மரியாவுடைய உடலுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு அப்படின்னா, அவர் கடவுள், முழுவதும் கடவுள் முழுவதும் மனிதன். அவருடைய உடம்பிலிருந்து செல்கள் யாருடைய உடம்புக்கு போகுது? அன்னை மரியாவுடைய உடலுக்குள். அன்னை மரியாவுடைய உடலிலிருந்து எங்க போகுது? இயேசுடைய உடலுக்குள். அப்போ அன்னை மரியாவுடைய உடலில் கடவுள் அணுக்கள், கடவுள் துகள்கள், கடவுள் செல் அது தங்குகின்றது, நிரந்தரமாக தங்குகிறது இயேசுடைய உடலில் இருந்து. கடவுள் அவருக்கு அழிவு இருக்க முடியுமா? கடவுளுடைய அணுக்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகள் தின்று விட முடியுமா? மண்ணோடு மண்ணாக்கி விட முடியுமா? முடியாது. எனவே கடவுள் இவரை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார். அதாவது அன்னை மரியாள் இறந்த பின்பு அல்லது ஆழ்ந்த துயில் கொண்டவர் சொல்லுவாங்க, தூக்கம் என்பது சிறிய இறப்பு, இறப்பு என்பது நெடிய தூக்கம் என்று சொல்லுவார்கள். ஒரு பெரிய ரைட்டர் இருக்கிறார், பெரிய எழுத்தாளர். இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இந்த ஒரு பரிமாற்றத்தில் அன்னை மரியாவுடைய உடலில் இருந்த அணுக்கள் இயேசுடைய உடலில் இருந்த அணுக்கள் மாற்றம் பெறுகின்றன. எனவே இந்த கடவுள் துகள்கள் அழியா வண்ணம் கடவுள் அவரை விண்ணகத்திற்கு எடுத்துக் கொண்டார் என்று இப்போதைய அறிவியல் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்றைக்கு பெனவென்டர் என்ன சொன்னார் என்பதை இன்றைக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு என்பது ஆதி காலத்தில் இருந்தே நம்முடைய முன்னோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, மரபு வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. இதற்கு முன்பே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளை, கடவுளுக்கு மிக நெருக்கமான பிள்ளைகளை கடவுள் ஏற்கனவே விண்ணகத்திற்கு எடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்ல, இயேசுடைய விண்ணேற்பு அன்னை மரியாவுடைய விண்ணேற்புக்கு ஒரு காரணமாக, அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நாமும் ஒரு நாள் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும். பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, விண்ணகமே நம்முடைய தாய் நாடு, அங்கிருந்தான் நம்முடைய மீட்பர் வருவார். எனவே நாமும் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்கு அன்னை மரியாவுடைய இந்த விண்ணேற்பு நிகழ்வானது நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்ம இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜூபிலே கொண்டாடுறோம். என்ன தலைப்புல? விண்ணக திருப்பயணிகள். அதாவது விண்ணகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எதிர்நோக்கியும் திருப்பயணிகள், விண்ணகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் ஒவ்வொருவரும் அதை நோக்கி தான் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் மறந்துடக்கூடாது. எனவே நம்முடைய தாய் மரியாவுடைய அற்புதமான இந்த ஒரு வாழ்க்கை நமக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கின்றது. தொடர்ந்து அவருடைய பரிந்துரையால் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கிய அன்னையுடைய நாமத்தை தாங்கிய அன்பிலும் மற்ற எல்லா உறவுகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் அவருடைய பரிந்துரை நம்ம எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மேலும் அன்புக்குரியவர்களே, இந்த சுரூபத்தை அவர்களுக்கு இந்த இடத்திலே வைத்து ஒரு கெபியாக செய்வதற்கு மிக உதவியாக இருந்தவர் அவருடைய நம் அன்பிய தலைவருடைய சகோதரியுடைய மகள் அபிநயா. அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நாம் நிறைவாக ஜெபிப்போம். இறைவன் அவர்களையும் நம்ம ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க ஏற்கனவே ஜோமால் ஒரு 10 மணி சொல்லி முடிச்சிருக்கீங்க அப்படிதானே? நான் இப்போ ஒன்று ஆவடிக்கு பூசைக்கு போகணும், அதனால இது மட்டும் ஜோம் பண்ணி நம்ம வச்சுட்டு நீங்க வந்து ஜோமால தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே எங்கள் அன்புதைமை இறைவா, இதோ இந்த அன்னை மரியாவுடைய சுரூபத்தை நாங்கள் இந்த நேரத்திலே உம்முடைய ஆசிரால் நிறைத்ததை பார்க்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும்
அன்னை மரியாவுடைய நற்குணங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக புரிந்து கொள்ளும்படியாக செய்கிறார்கள். அவரை போல நாங்கள் விண்ணகம் செல்லக்கூடிய பிள்ளைகள் என்பதை அது எங்களுக்கு நினைவுறுத்துவதாக இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் அன்னை மரியாவுடைய சுரூபத்தை பார்க்கின்ற போது இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதமான வாழ்வையும் அவர் கொடுத்த மீட்பையும் அவர் கொடுத்த நற்செய்தியும் அவருடைய அற்புதமான எல்லா செய்திகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு உகந்த பிள்ளைகளாக எல்லாரும் வாழ்வதற்கு இந்த கெபி ஒரு உறுதுணையாக இருப்பதாக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியான அந்த சுரூபத்தையும் இந்த கெபியையும் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மரியே மரியே புகழ்வது சரியே, வேந்தனின் அன்னை நீ அல்லவா. மரியே மரியே ஆறுதனதியே, மாந்தரின் அன்னையும் நீ அல்லவா. கடலின் அருகே அருள் புரியும் கருணை கடலும் நீதானே. விலை நகரில் நலம் புரியும் விளக்கண்ணியும் நீதானே. விண்ணகம் வாழும் அரசியும் நீயே, மகிமையை நாங்கள் அளித்தோமே. புதுமைகள் புரியும் பதுமையும் நீயே, பாசம் சுமந்தே வருவோமே. அன்பின் மொழியில் அன்னை வழியில் நாடும் நாங்கள் வளர்வோமே. மாதானியம் உறவாமே, உம்மை நாங்கள் மறவோமே. மாதானியம் உறவாமே, உம்மை நாங்கள் மறவோமே. விண்மீன் மொழியாய் கதிரவ உடையாய் உந்தன் உயரம் கண்டோமே. வேண்டும் போதில் விரைந்தே இறங்கும் கனிவின் இதயம் தாய்தானே. விண்ணின் மதியே நீயே கதியே, உந்தன் பாதம் சாய்ந்தேனே.